இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். சகோதர சகோதரிகளே, தாழ்ச்சி, தாழ்மை எங்கே இருக்கிறதோ அங்கே வீழ்ச்சி என்பது கிடையாது. இதுதான் இன்றைய தியானத்தினுடைய மைய கருத்து. எவன் ஒருவன் தன்னை தாழ்த்தி கொள்கிறானோ, இறை முன்பாக தான் எவ்வளவு உயர்த்தினாலும் சரிதான், தன்னை கடவுள் முன்பாக தாழ்த்தி கொண்டு வாழ்கிறவனை கடவுள் உயர்த்துகிறார். ஏனென்றால் கடவுளும் அப்படிப்பட்டவர் தான். தூய பவுல் பிலிப்பியரில் இவ்வாறு சொல்லுவார்: கடவுள் தன்மையில் விளங்கிய அவர் அந்த நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியது ஒன்றாக கருதாமல் மனிதராக பிறந்தார், சாவை ஏற்றார். எந்த சாவு? சிலுவை மரணத்தையே. ஒரு அடிமைகள் சாகக்கூடிய நிலை அது. அந்த சிலுவை சாவு ஏற்கும் அளவுக்கு ஆண்டவர் தன்னை கீழ்ப்படிபவர் ஆக்கினார் என்று தூய பவுல் பிலிப்பியரில் சொல்லுவார் 3ஆம் அதிகாரத்தில். எனவேதான் தந்தையானவர் இயேசுவை ஆண்டவர் என எல்லா நாவும் அறிக்கையிடும் அளவுக்கு உயர்த்தினார் என்று தூய பவுலுடைய வார்த்தை அது. எவன் தன்னை தாழ்த்துகிறானோ அவர்களை ஆண்டவர் உயர்த்தி பார்க்கிறார். சகோதரர்களே, மீகால இவ்வாறு ஒரு வார்த்தை வரும். மீகா நூலிலே ஆகமத்திலே 6:8 இவ்வாறு சொல்லும்: உன் கடவுளுக்கு முன்பாக தாழ்ச்சியோடு நடந்து கொள்வதை தவிர வேறு எதை ஆண்டவர் உங்கள்கிட்ட கேட்கிறாரு? எல்லாம் என் கடவுள் தான். புரியுதுங்களா? இதை தவிர கடவுளை நீ மேல தூக்கி வை, அவருடைய பாதாடியில உட்கார்ந்து அவர் உட்கார்ந்தா போதும், கடவுள் உன்னை ஆஸ்வதிப்பார். இதை தவிர கடவுள் மட்டும் எதுவும் கேட்கல. எவர்களெல்லாம் தன்னை தாழ்த்தினார்களோ அத்துணை பேரையும் ஆண்டவர் உயர்த்தினார். அன்னை மரியா எடுத்துக்கங்க. ஆண்டவரின் தாய், கடவுளின் தாய் என்ன பண்றாங்க? எலிசபெத் அம்மாவுக்கு ஓடி போய் உதவி செய்யறாங்க. நம்முடைய வார்த்தை, என் ஆண்டவரின் தாய் என்கிட்ட வர நான் என்ன புண்ணியம் பண்ணிருக்கேன். அப்ப பாருங்க, கடவுளுக்கே தாயாகும் பாக்கியம் கிடைத்த போதும் கடுகு அளவு மயிரிழை கூட அந்த அம்மா கிட்ட ஒரு ஆணவ போக்கு, அதிகார போக்கு இல்லாமல் ஓடி போய் உதவி செஞ்சாங்க. நகரத்திலிருந்து அயன் கருமிங்கிற ஊருக்கு, மலைநாட்டுக்கு ஓடி போனாங்க. ஓடி போய் 3 மாதம் தங்கியிருந்து சகோதரிக்கு ஹெல்ப் பண்ணாங்க. எனவேதான் அன்னை மரியாளை இறைவனின் தாய், இந்த உலகத்தின் தாய் என்ற ஸ்தானத்தில் ஆண்டவர் உயர்த்தினார். அவங்க கூட அவங்க பரிசேயர்கள். நீங்க பாருங்க, நீங்க ரட்சித வாசத்தை பாருங்க. இன்னைக்கு நீங்க என்ன பண்ணுங்க, பரிசேயர் சதுசேயர்லாம் செய்யற மாதிரி செய்யுங்க. சாரி அவங்க சொல்ற மாதிரி செய்யுங்க, செய்யற மாதிரி செய்யாதீங்க. ஆண்டவர் பாருங்க. ஏனென்றால் அவங்க சொல்லுவாங்க, செய்ய மாட்டாங்க. அவங்க பண்றாங்க, முதன்மையான இடத்த தேடுறாங்க. மக்களெல்லாம் எனக்கு பெருமையா பேசணும்னு தான் என்ன பண்றாங்க, ஆசைப்படுறதான் செய்யறாங்க. ஆனா என்ன பண்றாங்க, ஒரு பேருக்கு தான் ஒழிய அவங்க உள்ள ஒண்ணும் கிடையாது. உள்ள ஒண்ணும் கிடையாது. வலுவான சுமையை கட்டி மக்கள் மேல சுமத்துறாங்க. ஆனா கையில அசைச்சு கூட அவங்க பார்க்க மாட்டாங்க. சந்தைகள்லயோ மெயின் இடத்துலயோ முதன்மையான இடத்த தேடுறாங்க. ஆனா தகுதி நடந்துக்க மாட்டுறாங்க. பாருங்க, அப்படிதான் பரிசேயர் வாழ்ந்தாங்க. அவங்க தங்களை எல்லாம் பார்க்கணும், இப்படி வெளி வேஷம் மட்டும் வாழ்ந்தாங்களே ஒழிய. எனவேதான் கடவுள் பண்ற, அவங்க பாரு, அவங்க சொல்ற மாதிரி செய்ய, அவன் செய்யற மாதிரி. ஆனா அவன் செயல் சரி கிடையாது. இவன் ஒருவன் இப்படி உலக பெருமைகளுக்காக தங்களை தூக்கி வச்சுக்கிறானோ, கடவுள் அவரை தாழ்த்துகிறார். எவன் ஒருவன் எந்த உயரத்தில் இருந்தாலும் தன்னை தாழ்த்துகிறானோ அவனை கடவுள் மீண்டுமே உயர்த்துகிறார்.
தாட்சியை வாழ்க்கையிலே பாடமாக கொள்வோம். கடவுள் நம்மை மிக மிக உயர்த்தும் மாபெரும் அதிசயத்தையும் ஆசிரியையும் பெறுவோம்.